ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழர் திருநலம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சேப்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், பாக முகவர்கள், அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் உட்பட 1500 பேருக்கு பகுதி கழகத்தின் சார்பாக பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளருமான அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளரும் மாநகராட்சியினுடைய பணிகள் குழு தலைவருமான சகோதரர் சிற்றரசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளரும் மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவருமான அண்ணன் திரு மதன் மோகன் அவர்களே, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் திரு CH சேகர் அவர்களே, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய செயலாளர் அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு செயலாளர் மருத்துவர் சகோதரர் ஜுபேர்கான் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணிகளுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் கௌதமன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் VS கலை அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே, அண்ணன் மிக்சி அலீஃப் அவர்களே, சகோதரர் இளையராஜா, அண்ணன் SK ராஜ், மல்லிகா பிவி, அண்ணன் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் ஜெகதீசன், சகோதரர் மகேஷ், அண்ணன் சென்ராஜ், அண்ணன் பிரபாகரன், அண்ணன் கோபி, சகோதரர் தமிம், அண்ணன் ஜிவி உள்ளிட்டவர்களே, அக்கா ஈஸ்வரி வெங்கடேசன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சகோதரர் பாலச்சந்தர் மற்றும் குட்டி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, வட்டக்கழக நிர்வாகிகளே, பாக முகவர்களே, பாக உறுப்பினர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிகச்சிறப்பாக அண்ணன் மதன் மோகன் அவர்களால் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் மதன் மோகன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களுக்கும் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஆண்டும் இதே அரங்கத்தில் இதே மாதிரி ஒரு பொங்கல் நிகழ்ச்சி, பொங்கல் சிறப்பு பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு இன்னும் அந்த மேடையில், இதே மேடையில் நான் பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்பொழுது உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வரப்பொழுது, எனவே நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில், மத்திய சென்னைக்கு உட்பட்டு வருகின்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் வைத்தேன். அதே போல தலைவர் அவர்கள் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை வெற்றி வேட்பாளராக உங்களிடத்திலே ஒப்படைத்தார். இன்னும் சொல்லப்போனா இங்கே 3 தொகுதி, மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதி, 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள ஒரு போட்டியே இருந்தது. 1000 விளக்கா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியா, அண்ணா நகரா. அதில் அண்ணா நகர் கடும் போட்டி. திரு மோகன் அவர்கள் சொன்னார், நாங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னார். நான் சொன்னேன், நாங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னாரு. மருத்துவர் எழிலன் சொன்னார், என்னையும் போட்டியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னாரு. வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை செஞ்சு காட்டின தொகுதி நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை கிட்டத்தட்ட 2,42,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க. அதில் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மட்டும் 56,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வச்சு காட்டினீங்க. அந்த பெருமை அத்தனையும் உங்களுக்கு தான். நம்முடைய தலைவருடைய இந்த மேடையில் இந்த வருஷம் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் அதே வேண்டுகோள் தான். இன்னும் சரியாக 13 மாதங்கள் 14 மாதங்கள் தான் இருக்கிறது நம்முடைய கைகளில்.
மிக மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம். தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு. 200 தான் நம்முடைய டார்கெட். அந்த 200ல் சேப்பாக்க திருவல்லிக்கேணி கன்ஃபார்ம், அது நிச்சயம். அந்த 200ல் ஒரு கணக்கு ஒன்னாவது தொகுதி நம்முடைய சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி தான். இங்கேருந்து தான் நமக்கு கணக்கு ஆரம்பிக்க போகிறோம். நாம நிச்சயம் வெற்றி பெற போவது உறுதி. நான் உங்களிடத்துல கேட்க போவதெல்லாம் அந்த வெற்றி இன்னும் அதிகப்படியான வித்தியாசத்தில் யார் வேட்பாளராக அறிவிச்சாலும் சரி, இந்த முறை தலைவர் என்ன வேற தொகுதிக்கு மாத்தினாலும் மாற்றலாம், தலைவர் மாத்தினாலும் நீங்க விட மாட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்றேன். இப்பெல்லாம் சொல்றாங்க, நம்ம சேப்பாக்கம் தொகுதி திருவண்ணாமலை தொகுதியில் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, என்ன குறைகள் சொன்னாலும் உடனே நடக்குது அப்படின்னு. அதற்கு முழு காரணம், பாதி காரணம் நம்முடைய சட்டமன்ற அலுவலகம்னாலும் மிச்ச பாதிக்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், கழகத்துடைய நிர்வாகிகள் நீங்க தான். ஏன்னா மாசத்துல 10 நாள் 15 நாள் நான் சென்னையில் இருக்கிறது இல்லை. மற்ற மாவட்டங்களுக்கு அரசு பயணமாக கழகத்துடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு 10-15 நாட்கள் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றேன். ஆனால் மாதந்தோறும் இங்கிருந்து நம்முடைய தொகுதிக்கான பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு மக்களை சந்திச்சு தினமும் மக்களை சந்திச்சு, எந்த குறையா இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் அவங்க கூட இருந்து அந்த பணிகளை ஆற்றுவது கழக நிர்வாகிகள் நீங்க தான். எனவே அந்த பெருமை முழுக்க இப்போ நான் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் சொல்றாங்க, சேப்பாக்கத்தோட செல்லப்பிள்ளைன்னு. அந்த புகழும் பெருமையும் எனக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகள் நீங்கள் தான் முழு காரணம். எனவே மக்களுடைய நெருங்கி பழகுங்க. பாக முகவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் நம்முடைய தலைவர் அவர்களும் சரி, மாவட்ட செயலாளரும் உங்களுக்கெல்லாம் தகுந்த அறிவுரை சொல்லியிருப்பாங்க. இன்னும் 13 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 13 மாதங்களில் ஒவ்வொரு வாக்காளரையும் நாம் நேரடியாக குறைந்தது 4 முறையாவது சந்தித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடாக போய் ஏற வேண்டும். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்முடைய தொகுதியில் ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்கள், நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள், ஏதாவது ஒரு திட்டத்தில் ஏதாவது ஒரு பயனாளி நிச்சயமாக இருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட போய் நம்முடைய கழக அரசினுடைய சாதனைகள், எவ்வளவோ சாதனைகள், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், அதுபோல முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய ஆட்சியில். நேற்று கூட சட்டமன்றத்தில் நான் பேசும்போது குறிப்பிட்டேன், கண்டிப்பாக இன்னொரு 3 மாதங்களில் ஒரு சில இடங்களில் குறைகள் இருக்கு, எங்களுக்கு வரல, வந்துட்டு நின்றுடுச்சு அப்படின்னு. நேற்று சட்டமன்றத்தில் என்னுடைய உரையில் பதில் உரையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். தலைவருடைய அறிவுரை, முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று, ஆலோசனை பெற்று, இன்னும் அடுத்த 3 மாதங்களில் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதே போல் பெண்கள் படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்கள் படிக்கிறதுக்கு தமிழ் புதுவன் திட்டம், இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றியை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 தேர்தலில் தொடர் வெற்றியை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கிறாங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். நம்முடைய அரசினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லணும். எதிர்த்தரப்புல என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஆளுநர் இருக்கிறார், என்ன பண்றாரு, வெறும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போறது மட்டும்தான் அவருக்கு வேலை. தமிழ்நாடுன்னு சொல்ற வார்த்தை பிடிக்காது, தமிழ்தாய் வாழ்த்து பிடிக்காது, இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி அவர் வெளிநடப்பு செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. சமீபத்தில் சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு தவறான சம்பவம் நடந்து விட்டது. கண்டிப்பாக வருந்தத்தக்க சம்பவம் தான். ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, உடனே ஆக்ஷன் எடுத்தாரு. சம்பவம் நடந்து 4 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். பல மாதங்களாகியும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டும் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க. அரசியல் சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனால் நம்முடைய ஆட்சியில் நிச்சயமாக எந்த ஒரு குற்றவாளியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தப்பிக்க விட மாட்டார். இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நேற்றும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க. எனவே கண்டிப்பாக இந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது நீங்கள் தான். உங்கள் எத்தனை பேருக்கும் மீண்டும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் அப்படின்னுவார்.
அப்படின்னா என்னன்னா, அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னா அது பொங்கல் தான். ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம அனைவருக்குமான பண்டிகை தான் இந்த சமத்துவ பொங்கல். எனவே உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய சமத்துவ பொங்கல் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்க வந்திருக்கக்கூடிய பல அணிகள் வந்திருக்கிறீங்க. எல்லாம் அணியாக பிரிந்து விடக்கூடாது. தேர்தல் வேலையில் அத்தனை பேரும் கோஆர்டினேட்டடாக செயல்பட்டு நாம் அனைவரும் ஒரே அணி, அது தலைவர் கலைஞர் வழியில் வந்த நம்முடைய தலைவரை என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த 200 என்பது நம்மளுடைய இலக்கு. அது சேப்பாக்கத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.